இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் கூட்டு தாங்க. கோவக்காய் கூட்டுக்கு கோவக்காவை நல்லா கழுவிட்டு நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இந்த காயிலே கொஞ்சம் தண்ணி வருங்க, அதனால் நமக்கு தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துட்டு வேக விட்டுறலாம். இது நல்லா ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும்போது தேங்காய் சீரகம் கொஞ்சம் 4-5 சின்ன வெங்காயம் 2 பல் பூண்டு கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். காஞ்ச மிளகா இருந்ததுன்னா காஞ்ச மிளகா காரத்துக்கு போட்டுக்கோம். நான் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சதே போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு காய்கறி நல்லா அரை வேக்காடு ஆன உடனே இந்த மசாலாவை இது கூட சேர்த்து தேவையான கொஞ்சம் மசாலா தண்ணியும் ஊற்றி அப்படியே என்ன செஞ்சுடணும், கிளறி விட்டுறணும். அப்போ இந்த மசாலா கூடவே என்ன செய்யும், கோவக்காய் நல்லா வெந்து ஒன்றோடி ஒன்றா கூடி அழகாக இந்த மாதிரி சுண்டி வரும்போது அப்படியே இந்த பக்கம் நம்ம தாளிதம் பண்ணிடலாம். தாளிதத்துக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்து மேலால் தூவி விட்டுட்டு அப்படியே இறக்கி வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல்